Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா that is how, this is how யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, that is how அப்படினா அப்படிதான். This is how னா இப்படிதான். நம்ம சொல்றோம்ல, நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன், அவன் எப்போ இப்படிதான் பேசிட்டு இருப்பான், எங்க அம்மா எப்போ இப்படிதான் இருப்பாங்க, நீ கண்டுக்காத அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அப்போ அப்படிதான் அப்படின்னா that is how, இப்படிதான் அப்படின்னா this is how. ஓகே, இல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கூட கொஞ்சம் புரியும். பாருங்க, நான் இப்படிதான் நம்ம சொல்லுவோம்ல, நான் இப்படிதான் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க, இப்படிதான். இப்படிதானா this is how, இந்த இப்படிதான் அதான் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகே, அப்போ this is how first எழுதிடணும். this is how, இப்படிதான் அப்படின்னா this is how. அடுத்ததா சென்டென்ஸ் எழுதணும். அடுத்து என்ன, யாரை மென்ஷன் பண்றோம், என்ன, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றது. அப்ப நான் சப்ஜெக்ட் ஐ. இப்படி ஒண்ணு பார்க்கணும், நான் இப்படிதான், அவன் அப்படிதான், எங்க அம்மா இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்படி ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணி அது இப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது ஐக்கு கூட என்ன சேர்க்கணும், சப்ஜெக்ட் கூட பி வெர்ப் சேர்க்கணும். ஓகே, பி வெர்ப் என்னலாம், am, is, are, was, were, will be. ஓகே, இல்ல am, is, are மூணுமே present, was, were past, will be future mean பண்றது. இதுல சப்ஜெக்ட பொறுத்துதான் am வருமா, is வருமா, are வருமான்னு தெரியும். am னா I வந்தா மட்டும்தான் am வரும். is னா சிங்குலர் நவுன், ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணே ஒண்ண நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம்ல, அப்ப is யூஸ் பண்ணுவோம். are ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்ணும்போது are யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே போல பாஸ்ட்லயும் அப்படிதான். was ஒன்னே ஒண்ண நம்ம மென்ஷன் பண்ணும்போது was யூஸ் பண்ணுவோம். were ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம்னா were யூஸ் பண்ணுவோம். will be எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே will be தான் யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சரை மீன் பண்ணும்போது. ஓகே, அப்ப இல்ல பாருங்க, இது பிரசன்ட்ல தான் நம்ம எடுக்கணும். இல்ல ஐ வந்திருக்கு, அப்போ am தான் யூஸ் பண்ணுவோம். am. ஓகே, அப்போ நான் இப்படிதான் சொல்றதுக்கு this is how I am. this is how I am. ஓகே, அடுத்து நான் அப்படிதான் அப்படின்னு சொன்னா நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன வரணும், that is how, இல்லனா that's how, இப்படி சேர்த்து எழுதலாம். that's how இல்லனா that is how I am. ஓகே, அடுத்து பாருங்க, அம்மா அப்படிதான். நம்ம சொல்லுவோம்ல, அம்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, நீ கண்டுக்காத அப்படின்னு எல்லாம் சொல்லுவோமா. அப்ப அம்மா அப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது, அந்த அப்படிதான் அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்படித்தானா that is how, இல்லனா that's how அப்படின்னு போடலாம். ஓகே, அடுத்து என்ன, யார மென்ஷன் பண்றோம், அம்மா. அம்மானா mom, my momனு போடலாம், இல்ல சும்மா momனு போட்டாலும் ஒண்ணும் இல்ல. mom வந்துச்சுன்னா கூட என்ன வரணும், be verb வரணும். இல்ல என்னது, சப்ஜெக்ட் சிங்குலர், ஒருத்தங்கள தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இங்க என்ன யூஸ் பண்ணணும், is. ஓகே, that is how mom is. that is how mom is. ஓகே, நெக்ஸ்ட், அவன் எப்போ இப்படிதான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் எப்போ இப்படிதான், நீ அவனை விட்டு கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவன் எப்போ இப்படிதான் சொல்லும் போது எப்படி சொல்றது, இப்படிதான். இப்படிதானா this is how. this is how. அடுத்து என்னது, அவன் எப்போ இப்படிதான். அப்போ அவன் சப்ஜெக்ட் he வந்திருக்கு. அடுத்து எப்பவும், எப்போனா ஆல்வேஸ், அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஆல்வேஸ் போடணும். அதுக்கு அடுத்துதான் நம்ம பி வெர்ப மென்ஷன் பண்றோம். பி வெர்ப் எது வரணும், சப்ஜெக்ட் he வந்திருக்கு. அப்ப he வந்தா is தான் வரும். ஏன்னா heனா அவன், ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒன்னே ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் ஒருத்தங்களை. அப்ப என்ன வரணும், is வரும். அப்போ this is how he always is. this is how he always is. அதே இது அவன் எப்போ அப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது that is how he always is. ஓகே, that is how போடலாம், that's how அந்த சேர்த்து போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, அடுத்து இப்படிதான் ஷானு சொன்னா. நம்ம சொல்லுவோம்ல, இப்படிதான் ஷானு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ இப்படிதான் ஷானு சொன்னான்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது பாருங்க, இப்படிதான். this is how. அடுத்து
ஷானு சொன்னான். அப்ப சென்டென்ஸ் அப்படியே மேக் பண்ணிடலாம். பாருங்க, ஷானு சொன்னான். சொன்னான்னா ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. முடிஞ்சதை பத்தி பேசுறோம். அப்ப என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம். அடுத்து இன்னொன்னு பாருங்க, ஷானும். இப்போ ஷான் சொன்னா அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன வரணும் பாருங்க, ஷான் சப்ஜெக்ட். இததான் சப்ஜெக்டா எடுத்துக்கோ, ஷான். அடுத்து சொன்னான். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, சே. அதோட பாஸ்ட் செட். ஓகே, இது ஷான் சொன்னா அப்படின்னா ஷான் செட். இன்னொன்னு ஷானும் சொன்னா, அவனும் சொன்னான். அப்படி அந்த அவனும் ஷானும் அப்படி அந்த இழுப்போல ஷானும் அப்படின்னு சொல்லும் போது ஆல்சோ அத சப்ஜெக்டுக்கு அடுத்து போட்டா போதும். ஓகே, அப்போ this is how Sean also said. ஓகே, ஆல்சோ ஏன்னா ஷானும் சொன்னா, ஆல்ரெடி ஷான் சொல்லிட்டா. ஓகே, அப்ப this is how Sean also said. இது இப்படிதான் ஷான் கூட சொன்னா. இப்படி நம்ம சொல்லுவோம்ல, இப்படிதான் ஷான் கூட சொன்னா, ஷானும் சொன்னா. இதுக்கு நம்ம ஈவனும் போட்டுக்கலாம். ஓகே, this is how even Sean said. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்படிதான் அவ எல்லார்கிட்டயும் பேசுவா. நம்ம சொல்லுவோம்ல, இப்படிதான் அவ எல்லார்கிட்டயும் பேசிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்றது பாருங்க, இப்படித்தான் அப்படின்னா this is how. அப்படிதான் சொல்றதுக்கு that is how. ஓகே, this is how. அடுத்து அவ எல்லார்கிட்டயும் பேசுவா. அப்போ அந்த பேசுவாள் அப்படின்னா ஃபியூச்சரை மீன் பண்ணி பேசுறத பேசுவாள் அப்படின்னு. அதே இது பாருங்க, இப்படிதான் அவ எல்லார்கிட்டயும் பேசுவானா, அது பொதுவா அவ இப்படிதான், அவளோட கேரக்டரே இதுதான் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லலாம். ஓகே, இத நீங்க குழப்பிக்காதீங்க, ஃபியூச்சர் தானே அதனால நம்ம இப்படி பேசுறோம் அப்படி இல்ல. பொதுவா ஒரு விஷயம் நடக்கு, பொதுவாவே அவளோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி பேசுவோம். ஓகே, இப்படிதான் அவ எல்லார்கிட்டயும் பேசுவா, பொதுவாவே அவளோட பழக்கமே அதுதான் அப்படின்னு சொல்ற இடத்துல சிம்பிள் பிரசன்ட். அப்போ இப்படிதான் this is how. அடுத்து அவள் எல்லார்கிட்டயும் பேசுவா அப்படின்னு சொல்றதுக்கு சென்டென்ஸ் அடுத்து மேக் பண்ணிடலாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து என்ன வரணும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி அடுத்து verb பேசுவா. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, talk. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம பேசுறோம்னா கூட என்ன சேர்ப்போம், எஸ் சேர்க்கணும். அது எல்லா verb கூட எஸ் சேர்க்க கூடாது, சப்ஜெக்ட பொறுத்து. சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன். இந்த he she it அடுத்து சிங்குலர் நவுன் ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம்ல. அப்போ சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா வரக்கூடிய verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். இல்ல லாஸ்ட் கேல முடிஞ்சிருக்கு, சோ எஸ் சேர்த்தா போதும். she talks. அடுத்து யார்கிட்ட பேசுவா, எல்லார்கிட்டயும். அப்ப நம்ம பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்ணும்போது ட்ரூ போட்டுட்டு அடுத்து யார்கிட்ட, எல்லார்கிட்டயும், everyone. ஓகே, அப்போ இப்படிதான் அவ எல்லார்கிட்டயும் பேசுவா அப்படின்னு சொல்றதுக்கு this is how she talks to everyone. This is how she talks to everyone. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், இப்படிதான் நீ எல்லார்கிட்டயும் பேசுவியா, அதே நம்ம கொஸ்டின்ல கேக்குறோம். இப்படிதான் நீ பொதுவா எல்லார்கிட்டயும் பேசுவியா அப்படின்னு கேட்போமா, அது எப்படி கேக்குறது பாருங்க. கொஸ்டின் கேட்கும் போது இங்க this is how இருக்குல்ல, அதுல இந்த is ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், this செகண்ட் ஆகும். அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஓகே, இப்படிதான் நீ எல்லார்கிட்டயும் பேசுவியான்னு கொஸ்டின் கேட்கும் போது அப்போ is this how. அந்த is மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வரும், this செகண்ட் வரும், மற்றபடி சேமா தான் வரும். is this how. அடுத்து நீ எல்லார்கிட்டயும் பேசுவியா, நீ சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, you நீ. அடுத்து பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, talk. இங்க பாருங்க, சப்ஜெக்ட் you வந்தா இங்க வரக்கூடிய verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ் எதுவுமே சேர்க்க கூடாது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி தான் நம்ம கொஸ்டின் கேக்குறோம். கேட்கும் போது இந்த யூ சப்ஜெக்ட் யூ வரனால verb கூட எதுவுமே சேர்க்க கூடாது. சப்ஜெக்ட் யூங்கிறது நீ ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணாலும் யூ தான் வரும். ஒன்றுக்கு மேற்பட்டவங்க, இப்போ நீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணும் போதும் யூ தான் வரும். அப்போ யூ டாக், நீ பேசுவியா,
எல்லார்கிட்டயும். அப்ப நம்ம பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டு போட்டு எல்லார்கிட்டயும் everyone. ஓகே, அப்போ இப்படிதான் நீ எல்லார்கிட்டயும் பேசுவியான்னு கேக்குறதுக்கு is this how and you talk to everyone. Is this how you talk to everyone. இது அப்படிதான் நீ எல்லார்கிட்டயும் பேசுவியா அப்படின்னு கேட்கும் போது அப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன வரும்? is that how. ஓகே, இது சேஞ்ச் பண்ணி தான் வரும். அந்த this இருக்க இடம் that போட்டா போதும். ஓகே, அடுத்து மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். is that how you talk to everyone. ஓகே, நெக்ஸ்ட் இப்படிதான் அவனுக்கு வேலை கிடைத்தது. நம்ம சொல்லுவோம்ல, இத பண்ணிதான் இவனுக்கு வேலை கிடைச்சது, இப்படிதான் வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்றதுக்கு இப்படிதான் this is how. அடுத்து அவனுக்கு வேலை கிடைத்தது. அடுத்து என்ன? இந்த வேலை கிடைத்தது past tense, முடிஞ்சதை பற்றி பேசுறோம். அப்ப அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் past tense படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவனுக்குனா he. அடுத்து verb வரணும். அந்த verb V2 ஃபார்ம்ல இருக்கணும். சிம்பிள் past tense படி கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? get. அதோட past got. அடுத்து என்ன கிடைச்சு? வேலை. the job. ஓகே, அப்போ இப்படிதான் அவனுக்கு வேலை கிடைத்தது அப்படின்னு சொல்றதுக்கு this is how he got the job. This is how he got the job. நெக்ஸ்ட், இப்படிதான் என் அம்மாவும் சமைப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல, இப்படிதான் என் அம்மாவும் சமைப்பாங்க, என் அம்மா டேஸ்ட்லயே இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இப்படிதான் என் அம்மாவும் சமைப்பாங்க. பொதுவா அவங்க இப்படிதான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, அத நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி சொல்லலாம். பொதுவா ஒரு செயல் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லுவோம். அப்ப இப்படிதான் அதுக்கு this is how. இது அப்படிதான் அப்படின்னா that's how அப்படின்னு போடலாம். ஓகே, அடுத்து என்னது? என் அம்மாவும் சமைப்பாங்க. அப்போ என் அம்மா, அப்போ my mom. ஓகே, சப்ஜெக்ட் என்ன? my mom. அடுத்து என்ன வரணும்? என் அம்மாவும் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என் அம்மாவும், நானும், நீயும் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அப்படி சொல்லும் போது ஆல்சோ கூட போடணும். ஓகே, my mom also. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? cook. அதே இது சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம பேசும்போது சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். லாஸ்ட் கேல முடியுது, சோ எஸ் சேர்க்கணும். ஓகே, அப்போ இப்படிதான் என் அம்மாவும் சமைப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு this is how my mom also cooks. This is how my mom also cooks. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்படிதான் நீ தினமும் தாமதமாக வீட்டுக்கு வருவியா? நம்ம கேட்போம்ல, இப்படிதான் நீ டெய்லி லேட்டா வீட்டுக்கு வருவியா அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது பாருங்க. இப்படிதான் அந்த கொஸ்டின் கேக்குறதுனால நேரம் என்னது? இப்படிதான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் is, அடுத்து this, அதுக்கப்புறம் how. this is how. இது என்னது? is ஃபர்ஸ்ட் போவோம், this செகண்ட் வரும். அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி சென்டென்ஸ் அப்படியே எழுதலாம். இப்படிதான் is this how. கொஸ்டின் கேக்குறதுனால இப்படி சேஞ்ச் ஆயிட்டு அடுத்து என்ன? கொஸ்டின் நீ தினமும் தாமதமாக வீட்டுக்கு வருவியா? அப்ப இது என்ன? தினமும் நடக்கக்கூடிய செயல். அப்ப இத சிம்பிள் பிரசன்ட் படி ஒரு விஷயம் டெய்லி நடக்கு, பொதுவாவே அது நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம பேசுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ, நீனா யூ. அடுத்து சிம்பிள் பிரசன்ட் படி அதுக்கப்புறம் வெர்ப் வரணும். அந்த வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப வெர்ப் என்ன? வருவியா, வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். ஓகே, அடுத்து என்ன வரணும்? வீட்டுக்கு. எங்க வருவியா? வீட்டுக்கு. வீட்டுக்குன்னா ஹோம். இந்த ஹோமுக்கு முன்னாடி நம்ம அந்த வீட்டுக்கு அதுக்கு டு போடணும். அப்படின்னா அந்த ஹோமுக்கு முன்னாடி அந்த ப்ரிபோசிஷன் டு வராது. அதுக்கப்புறம் என்ன? தாமதமாக, லேட். அடுத்து டெய்லி வருவியா? எவ்ரி டே. ஓகே,
is this how you come home late every day? இப்படிதான் நீ தினமும் தாமதமா வீட்டுக்கு வருவியா அப்படின்னு கேக்குறது. Is this how you come home late every day? Okay. Next, இப்படிதான் அது அவருடன் விளையாடும். நம்ம சொல்லுவோம்ல இப்படிதான் அது அவங்க கூட விளையாடும் அப்படின்னு. அப்போ அது பொதுவாவே அவங்க கூட அப்படிதான் விளையாடும் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே. அப்ப இப்படிதான் this is how. This is how. அடுத்து அது அவனுடன் விளையாடும். பொதுவாவே அது அவங்க கூட இப்படிதான் விளையாடும் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம பேசுவோம். அதுனா ஒரு பூனையா இருக்கட்டும் இல்ல ஒரு டாகா இருக்கட்டும் யார் வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அப்ப அதுனா இட். ஓகே. இட் அடுத்து என்ன வரணும்? இட்ட தான் நம்ம சப்ஜெக்டா எடுத்துக்கோம். இட் அடுத்து என்ன? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? அது அவனுடன் விளையாடும். விளையாடக்கூடிய செயல் நடக்கு. அப்ப விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி வெர்ப் கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். அது சப்ஜெக்ட பொறுத்து. இட் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்றதா அர்த்தம். அதுனா இட்டுன்னு சொல்லலாம், தட்னு சொல்லலாம். ஓகே. அதுல இட்டு மனுஷங்களை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகே. இட்டுன்னு சொல்லும் போது இது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ இந்த வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வரும். லாஸ்ட் ஒய்ல முடிஞ்சிருக்கு. இங்க எஸ் தான் வரும். இட் பிளேஸ். அடுத்து யார் கூட விளையாடும்? அவனுடன். அந்த உடன் அதுக்கு வித் போட்டுட்டு அவன் கூட விளையாடுறது. அப்ப அவனுடன் அந்த வித் அவனை மென்ஷன் பண்ணும்போது ஹிம். ஓகே. அப்போ இப்படிதான் அது அவன் கூட விளையாடும் அப்படின்னு சொல்றதுக்கு this is how it plays with him. This is how it plays with him. ஓகே. அப்படிதான் சொன்னா that is how போட்டா போதும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அப்படிதான் அவன் எல்லாத்தையும் வாங்குனான். நம்ம சொல்லுவோம்ல அப்படிதான் அவன் எல்லாத்தையும் வாங்கினான் அப்படின்னு. அது எப்படி சொல்றது? பாருங்க எல்லாத்தையும் வாங்கினான் past tense. ஓகே. அப்போ அப்படிதான் அதுக்கு that is how இல்லனா that's how அப்படி சேர்த்து போடலாம். ஓகே. that is how அப்படிதான். அடுத்து அவன் எல்லாத்தையும் வாங்கினான். அப்போ past tense simple past tense படி அது சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அப்ப அவன் சப்ஜெக்ட் he. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் be2 ஃபார்ம்ல இருக்கணும். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. அதோட past bought. he bought. அவன் வாங்கினான். என்ன வாங்கினான்? எல்லாத்தையும். everything. ஓகே. அப்போ அப்படிதான் அவன் எல்லாத்தையும் வாங்கினான் அப்படின்னு சொல்றதுக்கு that is how he bought everything. That is how he bought everything. ஓகே. நெக்ஸ்ட் அப்படிதான் அவன் என்ன சந்திச்சான். நம்ம சொல்லலாம் அப்படிதான் அவன் என்ன சந்திச்சான் அப்படின்னு. அப்ப என்ன சந்தித்தான்? past tense simple past tense படி நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் அப்படிதான் that is how. அடுத்து அவன் என்ன சந்திச்சான். அப்போ சிம்பிள் past tense படி நம்ம எழுதுவோம். அவன் he. அடுத்து வெர்ப் வரணும். அந்த வெர்ப் be2 ஃபார்ம்ல இருக்கும். சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல meet. அதோட past met. he met. அவன் சந்திச்சான். யார? என்னன்னா me. ஓகே. அப்போ அப்படிதான் அவன் என்ன சந்திச்சான் அப்படின்னு சொல்றதுக்கு that is how he met me. That is how he met me. இது அப்படிதான் நாங்க சந்திச்சோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படிதான் நாங்க சந்திச்சோம் அப்படின்னு. அப்போ அப்படிதான் நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு that is how அப்படிதான். That is how. அடுத்து நாங்க சந்தித்தோம். அப்போ சந்தித்தோம் past tense. அது இது நாங்கள்னா என்ன வரும்? சப்ஜெக்ட் we வரும். நாங்கள்னா தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது. அப்போ நாங்கள் we. சந்தித்தோம். அப்போ past tense. சந்திக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல meet. அதோட past met. ஓகே. அப்படிதான் நாங்க சந்திச்சோம் அப்படின்னா that is how we met. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஹோம்வொர்க். இப்படிதான் நான் மீராவை பார்த்தேன். இப்படிதான் நான் மீராவை பார்த்தேன். இது எப்படி சொல்றது? அடுத்து பாருங்க இப்படிதான் நானும் காரை விட்டேன். நம்ம சொல்லல இந்த ரீசன்னால நானும் காரை விட்டேன். அப்ப இப்படிதான் நானும் காரை விட்டேன்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்றது? இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.